வணக்கம். திருமந்திர பாடலை தொடர்ந்து பார்த்துட்டு வருகிறோம். ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு அற்புதமான தத்துவத்தை விளக்குது. அந்த வகையில் இன்னைக்கு குபேர ரகசியம் என்ற தத்துவத்தை விளக்கக்கூடிய ஒரு பாடல். குபேரன் என்றால் யார்? அவன் எப்படி அலகாபுரி மன்னனாக ஆனான்? அவன் எப்படி அங்கிருந்து செல்வத்துக்கு அதிபதியாக ஆனான்? அவன் அஷ்டதிக் பாலர்கள் ஒன்றாக எப்படி ஆனான்? அவன் செய்த தவங்கள் எல்லாம் என்ன என்பதை உணர்த்தக்கூடிய பாடல். அதன் மூலம் நாம் செய்ய வேண்டிய தவங்கள் என்ன, பெற வேண்டிய செல்வங்கள் என்ன என்பதையெல்லாம் சொல்லக்கூடியது. அற்புதமான பாடல், அனைவரும் அறிய வேண்டியது. அதிபதி செய்து அழகை வேந்தனை, அதிபதி செய்து அழகை வேந்தனை, நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின், அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின், இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. ஒவ்வொரு வரியிலையும் ஒரே வார்த்தையே வந்தாலும் ஒண்ணுக்கும் ஒரு பொருள் இருக்குது. முதலாவது, அதிபதி செய்து அழகை வேந்தனை. அழகை வேந்தனை, அழகை என்றால் அலகாபுரி. அலகாபுரி என்பது நீங்கள் அறிந்த இப்பொழுது இருக்கின்ற ராவணன் ஆண்ட லங்காபுரி தான் அலகாபுரி. லங்காபுரியினுடைய இன்னொரு பெயர் அலகாபுரி. அந்த அலகாபுரியினுடைய வேந்தனாக இந்த குபேரன் எப்படி ஆனான் அப்படி தெரிய வேண்டும் என்றால் அதான் முதல் வரி. அதிபதி செய்து அழகை வேந்தனை. அந்த அலகாபுரிக்கு அவனை வேந்தனாக மன்னனாக ஆக்கியது யார் அவன் பார்க்க வேண்டியிருக்கு. அவன் யார் என்றால் குபேரன் யார் என்று தெரிய வேண்டும் அல்லவா? குபேரன் பிரம்மாவினுடைய பூட்டன். பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலில் தனக்கு உதவுவதற்காக 11 பிரஜாபதிகளை படைத்தார். அவர்கள் எல்லாம் பிரம்மபுத்திரர்கள், பிரம்மனின் மகன்கள் என்று வழங்கப்படுகிறார்கள். அந்த பிரஜாபதிகள் 11 பேர். அதுல தக்கனும் ஒருவர் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கொலையில் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடித்திட்டு தானங்கி இட்டு நிலை உலகிற்கு இவன் வேண்டுமென கருதி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே என்று தக்கனுடைய அந்த யாக வேள்வியை பற்றிய தத்துவத்தை விளக்கும் பொழுது பிரஜாபதிகள் எல்லாம் பிரம்மனுடைய புத்திர்கள், அவர்கள் 11 பேர்னு சொல்லியிருக்கோம். அதுல தக்கன் ஒருத்தர்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப மற்றவங்க எல்லாம் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதுல ஒருவருடைய மகனுக்கு பிறந்த மகன் தான் இந்த குபேரன். அப்ப இந்த பிரஜாபதிகள்லாம் யாருன்னா ஜனகாதி முனிவர்கள். சனகர், சனந்தர், சனாதரர், சனற்குமாரர் முதலாக பிரம்மனால் படைப்பு தொழிலுக்கு தோற்றுவிக்கப்பட்டவங்க. அடுத்து காசிப முனிவர், வசிஷ்ட முனிவர், மரீஷி முனிவர், அத்திரி முனிவர், அங்கீரசி முனிவர். அங்கீரசி முனிவருக்கு அடுத்து புலஸ்தியர், கடைசியில தக்கன். அதுல நாம இந்த புலஸ்தியர்னு ஒரு பிரஜாபதி வரார் இல்லையா? அந்த புலஸ்தியருக்கு பிறந்த மகன்தான் விஸ்வரசு என்பவன். அப்ப பிரம்மாவின் மகன் புலஸ்தியர், புலஸ்தியரின் மகன் விஸ்வரசு. விஸ்வரசு அது வரைக்கும் தெய்வ குலங்களாவே வருது பாருங்க. இந்த விஸ்வரசு லவிடை என்ற ஒரு தெய்வ பெண்ணை மணந்தார். லவிடை அவளும் ஒரு முனிவரனுடைய மகள். லவிடை என்ற தெய்வ பெண்ணை மணந்தார். அவருக்கு பிறந்தவர் தான் குபேரன். அந்த விஸ்வரசுக்கும் லவிடை என்ற தெய்வ பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் தான் அந்த குபேரன். குபேரன் தெய்வ மகன், தெய்வ அம்சம் பொருந்தியவன். அந்த லவிடை என்பவள் பரத்துவாஜ முனிவரனுடைய மகள். அவளும் ஒரு தேவகன்னி, முனி புங்கவரினுடைய மகள், தெய்வமங்கை லவிடை. விஸ்வரசும் பிரம்மாவளி வந்தவன். அவங்க 2 பேருக்கும் பிறந்தவன் தான் குபேரன். அவன் தெய்வ மகன். சரியா? அவனுக்காக வேண்டி பிரம்மா அலகாபுரி என்ற ஒரு நகரை நிர்மாணித்து, அந்த அலகாபுரி தான் இலங்கை.
லங்காபுரி. அவனுக்கு அந்த புஷ்பக விமானம் தேவதச்சனால் செய்யப்பட்ட புஷ்பக விமானத்தையும் பரிசாக கொடுத்து லங்காபுரிக்கு மன்னன் ஆக்கினார். அதான் அதிபதி செய்து அழகை வேந்தனை. இந்த வரிக்கு இவ்வளவு வருத்தம் இருக்கு. அப்ப லங்காபுரிக்கு மன்னன் ஆகிட்டான். ராவணனுக்கு முன்னால லங்காபுரியை ஆண்டவன் குபேரன். அவன் ஏன் இலங்காபுரியை விட்டு ஓட நேர்ந்தது? அந்த விஸ்வரசுக்கு கைகேசி என்ற அரக்கர் கொள்ள பெண்ணுடன் இரண்டாவது திருமணம் முடிந்திருந்தது. அந்த விஸ்வரசு முதல் திருமணமாக பரத்துவாஜ முனிவர் மகள் லவிடையை திருமணம் செய்து குபேரனை பெற்றெடுத்தாள். குபேரன் பிரம்மாவளியில பூட்டனாக இருக்கிறான். அவனுக்கு பிரம்மா இலங்காபுரியை உருவாக்கி அந்த புஷ்ப விமானத்தையும் கொடுத்து ஆள வைத்து விட்டார். அந்த விஸ்வரசு அதே சமயத்தில் கைகேசி என்ற அரக்கர்குல பெண்ணை திருமணம் செய்து ராவணன், கும்பகர்ணன், விபீடனன், சூர்பனகை என்ற அரக்கர்களை பெற்றெடுத்தாள். அப்போ அரக்கர்கள் மூர்க்கமானவர்கள் இல்லையா? ராவணன் பலவிதமான தவங்களை எல்லாம் செய்து தன்னுடைய வலிமையெல்லாம் கூட்டி வலிமை பெற்று இந்த குபேரனை அந்த லங்காபுரியிலிருந்து விரட்டிவிட்டு அவனுடைய புஷ்பக விமானத்தை அபகரித்து கொண்டு இலங்காபுரியின் மன்னனாக மாறிவிட்டான். இப்படித்தான் அவன் இலங்காபுரியின் மன்னனாக ராவணேஸ்வரன் வந்தது. இவன் விரட்டப்பட்ட குபேரன் மனம் உடைந்து 1000 ஆண்டுகள் சிவனை நோக்கி தவம் செய்தான். சிவன் அவனுடைய தவத்தினுடைய மகிமைக்கு மயங்கி அவன் முன்னால் எழுந்தருளி, உனக்கு லங்காபுரி போயிட்டதே என்று கவலைப்படாதே, உன்னை செல்வத்தின் அதிபதியாக ஆக்குகிறேன். நீயே உலக மக்களுக்கு எல்லாம் செல்வங்களை வழங்கக்கூடிய அந்த அக்கவுண்ட்ஸ் ஆபீசராக இருப்பாய் என்று பணித்து விட்டார். நாம் செய்யக்கூடிய வினைப்பயன்களுக்கு தக்கவாறும், முயற்சிக்கு தக்கவாறும், பக்திக்கு தக்கவாறும் தக்க சமயங்களில் நமக்கு செல்வங்களை கொடுக்கக்கூடிய பொறுப்பு குபேரனுக்கு வழங்கப்பட்டுள்ளது சிவபெருமானால். அத்தோடு மட்டுமல்லாமல் அவனை வடக்கு திசைக்கு அதிபதியாகவும் ஆக்கிவிட்டான். ஆக நிரந்தரமான சிவகணங்களுள் ஒன்றாக அவன் ஆகி போனான். நிலையான செல்வம் அவனுக்கு கிடைத்து விட்டது. லங்காபுரி போனால் என்ன என்று நிம்மதியாக இருக்கிறான் குபேரன். குபேரனை வழிபட்டுதான் நாம் அனைத்து செல்வங்களையும் பெற வேண்டும். அதான் அதிபதி செய்து அழகை வேந்தனை. முதல் வரியில பிரம்மா அவனை அழகாபுரி என்ற லங்காபுரிக்கு மன்னனாக்கினார். நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, அந்த குபேரன் செய்த மிகப்பெரிய தவங்களை, நீண்ட காலம் செய்த தவத்தினுடைய மகிமையை எண்ணி நிறைதவம் நோக்கி, அதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின், அதிபதியாகிய சிவபெருமான் அவனை ஆதரித்து அவனை ஆக்கமது ஆக்கி செல்வத்துக்கு எல்லாம் அதிபதியாக ஆக்கி, இதுபதி கொள் என்ற எம்பெருமானே வடக்கு திசைக்கும் காவல் தெய்வமாக ஆக்கிவிட்டான் என்று இந்த குபேரனுடைய தத்துவத்தையும் குபேர வரலாறையும் நமக்கு கூறுகிறது. அற்புதமான பாடல் அல்லவா? அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி, நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதிபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. இதான் அந்த குபேர தத்துவம். சரி, எப்பவுமே இதை மட்டும் சொல்லிட்டு விடுவாரா அப்படின்னு நம்ம சிந்திக்க வேண்டும் அல்லவா? திடீரென்று இறைவனுடைய இயல்புகளை எல்லாம் சொல்லி வரும் பொழுது குபேர தத்துவத்தை சொல்லி நமக்கு எதை விளங்க வைக்க பார்க்கிறார்? குபேரன் வடக்கு திசை நோக்கி தவம் இருந்து செல்வத்துக்கு அதிபதியாகி வடக்கு திசையினுடைய திக்கு பாலகனாக ஆனான். வடக்கு திசையில தான் கைலாய மலை இருக்கிறது. நம் உடம்பிலும் ஒரு வடக்கு திசை இருக்கிறது. அது எது? 6 ஆதாரங்களுக்கு மேல் உள்ள அந்த துரியம் என்பதுதான் உடம்பில் உள்ள வடக்கு திசை. அங்கு யார் இருக்கிறார்? சிவன் சக்தி இருக்கிறார். அந்த 7வது திசைதான் வடக்கு திசை. முதல் திசை கிழக்கு, 2வது தென்கிழக்கு, 3வது தெற்கு, அப்படியே கிளாக் வைஸ்ல வரணும். 4வது தென் மேற்கு, 5வது மேற்கு, 6வது வடமேற்கு, 7வது வடக்கு.
8வது வடகிழக்கு ஈசான்யம். அப்ப இந்த 7வது திசைக்கு அதிபதியாக அவன் ஆக்கிவிட்டான் என்றால் நமக்கு 7வது ஆதாரத்தை நாம் எண்ண வேண்டும். துரியம். அவன் வடக்கு திசை நோக்கி தவம் இருந்தான் என்றால் நாம் துருவத்தை நோக்கி நம்மளுடைய தவத்தை முன்னெடுக்க வேண்டும். நேரடியாக துரியத்துல போய் நிக்க முடியாது. முதலில் மூலாதாரத்தில் கணபதியை நினைந்து நம்மளுடைய சிந்தனையெல்லாம் மூலாதாரத்திலேயே வைத்து கணபதி மந்திரத்தை தொழுது கணபதியினுடைய அருளை பெற வேண்டும். அவன் கைதூக்கி நம்மை சுவாதிஷ்டானத்தில் விடுவார். சுவாதிஷ்டானத்தின் மேல் மனம் வைத்து பிரம்மனை நோக்கி நாம் சிந்தனை செய்து வழிபாடு செய்து எண்ணிக்கொண்டிருந்தால் அந்த சுவாதிஷ்டானத்தில் உள்ள பிரம்மனுடைய அருள் கிடைக்கும். அவன் நம்மளை மணிபூரகம் வரைக்கும் கொண்டு செல்வார். மணிபூரகத்தில் விஷ்ணு இருக்கிறார். மணிபூரகத்தில் உள்ள விஷ்ணுவை தியானம் செய்து சிந்தித்திருந்து பல காலம் தியானித்திருந்தால் அவன் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரம், அநாதகம் என்ற ருத்ரன் இருக்கும் இடத்திற்கு நெஞ்சு பகுதிக்கு கொண்டு வருவார். நெஞ்சு பகுதியில் உள்ள அநாதகம் பகுதியில் உள்ள அந்த ருத்ரனை தியானம் செய்து வழிபாடு செய்து நாம் அவனுடைய அருளை பெற்றால் விசுத்தி என்ற இந்த பகுதிக்கு வரலாம். 5வது பகுதிக்கு வரலாம். விசுத்தி. அதில் மகேஸ்வரன் இருக்கிறார். அந்த மகேஸ்வரனுடைய அருளை பெற வேண்டும். மகேஸ்வரனுடைய அருளை பெற்று பலகாலம் தியானித்திருந்தால் ஆக்னை என்ற ஆதாரத்துக்கு வரலாம். அங்கு சதாசிவன் இருக்கிறார். சதாசிவனை ஆக்னை என்ற ஆதாரத்தில் வழிபாடு செய்து தியானித்திருந்து வழிபாடு செய்து கொண்டு அவனுடைய அருளை பெற்றால் அவன் நம்மளை துரியத்தில் கொண்டு சேர்ப்பான். துரியம் 7வது ஆதாரம். அங்குதான் சிவன் சக்தி கலிநடனம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அருளை பெறலாம். அவர்களுடைய அருளை பெற்றால் இத்தனை ஆதாரங்களை நாம் கடப்பதற்கு குபேரன் செய்த மாதிரி நீண்ட நெடும் தவம் இயற்ற வேண்டும். அப்படி நீண்ட நெடும் தவம் இயற்றினால் துரியத்தில் உள்ள சிவன் சக்தி கலிநடனத்தை கண்டுகளிக்கலாம். அங்கு 1000 இதழ் கொண்ட பொற்றாமரை கவிழ்த்து விட்டது போல் இருக்கக்கூடிய அந்த துரியத்துல சிவசக்தி கலிநடனம் புரிவார்கள். அதை கண்டுகளிக்கலாம். அந்த கண்டிகளித்த நேரத்திலேயே குபேரனுக்கு செல்வத்தை அதிபதியாக்கியதை போல நமக்கு நிலையான செல்வமாகிய வீடு பேற்றை அளிப்பான். அந்த நிலையான செல்வத்தை அடைவது ஒன்றுதான் மானிட பிறவியினுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். நிலையான செல்வத்தை அடைந்த பிறகு வீடு பேறு என்ற செல்வத்தை அடைந்த பிறகு இந்த மண்ணுலகில் நாம் வாழ்வதற்கு தேவையான 16 செல்வங்கள் எதற்கு என்பதுதான் இந்த பாடல் உணர்த்தக்கூடிய தத்துவம். ஆக வடக்கு திசை நோக்கி தவம் இருந்து குபேரனுக்கு அவனுடைய தவத்தை மெச்சி செல்வத்துக்கு அதிபதியாகவும் வடக்கு திசையினுடைய திக்பாலனாகவும் ஆக்கிய அந்த வள்ளல் பெருமான் ஆகிய சிவபெருமான் நம் உடம்பில் உள்ள வடக்கு திசையாகிய துரியத்தில் நாம் தவம் இயற்றி பன்னெடுங்காலம் அவனை நினைத்துக் கொண்டிருந்தால் நமக்கும் வீடு வேறு என்ற நிலையான செல்வத்தை வழங்குவான் என்பதைத்தான் இந்த பாடல் உணர்த்துகிறது. அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதிபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொல் என்ற எம்பெருமானே. இந்த பாடல்கள் எல்லாமே இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய வழிபாட்டு பாடல்கள். அவைகளை சாதாரணமாக இப்படி பேசிக்கொண்டிருப்பதை விட பாடிக்கொண்டிருப்பதுதான் இறைவனுக்கு பிடிக்கும். அதனால்தான் ஒவ்வொரு பாடலையும் பாடி காண்பிக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் வழிபாட்டிற்கு பயன்படுத்தலாம். அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி அதிபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கின் இதுபதி கொள் என்ற எம்பெருமானே. நன்றி.